2011 பிப்ரவரி 1 எர்ணாகுளத்திலிருந்து சொர்ணூருக்கு போயிட்டு இருந்த ட்ரெயின் நைட்டு 9 மணிக்கு. அந்த ட்ரெயினுடைய கடைசி பெட்டி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். அதுக்கு முந்தின பெட்டியில ரெண்டு ஆண்கள் மட்டும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெயின் கடைசி ஸ்டேஷனை அடைய போகுது அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயின்ல இருந்த அத்தனை கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களும் இறங்கிட்டாங்க. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 2 ஆண்களுக்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல, அதாவது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுட்டே இருக்குது. யாரோ ஒரு பெண் பயங்கரமா ஹெல்ப் கேட்டு கத்துறாங்க, அலறாங்க, யாரோ அந்த பெண்ணை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா கேட்குது. அந்த 2 ஆண்கள்ல ஒருத்தர் நம்ம ட்ரெயினுடைய அந்த செயினை பிடிச்சி ட்ரெயினை நிறுத்திடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போகிறாரு. அதுல பக்கத்துல இருந்த ஒரு மிடில் ஏஜ் மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகணும், ஸ்டேஷன்ல போய் நம்ம பதில் சொல்லணும், இதெல்லாம் நமக்கு பெரிய தலைவலி ஆயிரும், அதனால இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இவர் ஸ்டாப் பண்றாரு. ஒருவேளை அப்படி அவங்க அந்த செயினை இழுத்து ட்ரெயினை நிறுத்திருந்தாங்கன்னா அடுத்து 10 நிமிஷத்துல நடந்தேறின அந்த மிகப்பெரிய கொடூரத்தை அவங்களால நிறுத்தியிருக்க முடியும். அப்படி அவங்க பண்ணாததுனால அடுத்த 10 நிமிஷத்துல மிகப்பெரிய ஒரு கொடூரம் அங்க அரங்கேறிச்சு. அது கேரளாவையே உலுக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கேஸ் எப்போ நடந்தது, யாருக்கு நடந்தது, அதில் ஈடுபட்டவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கை காணொலி, அதனால எந்த இடத்துலையும் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேரளாவில் சொர்ணூர் பகுதியை சேர்ந்தவங்க சௌமியா, இவங்களுக்கு 23 வயசு. இவங்க மஞ்சக்காடு அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2011 வாக்குல இவங்களுக்கு என்ன ஏஜ்னா 23 வயசு. இவங்க 10வது படிச்சுட்டு இருக்கும் போதே இவங்க அப்பா இந்த குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறாரு. அதனால இந்த குடும்பத்தை இப்ப நடத்த வேண்டிய சூழல், அந்த குடும்பத்தோட பாரத்தை ஏத்துக்க வேண்டியது மூத்த பெண்ணான இந்த பெண்ணுக்கு தான் வந்துச்சு. இந்த பெண்ணுக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கான், அந்த தம்பி படிச்சுட்டு இருக்கான், ஒரு அம்மா இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் சாப்பாடு போடணும், தம்பியை படிக்க வைக்கணும் அப்படின்னால தன்னுடைய படிப்பை நிறுத்திட்டு அப்போதுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சௌமியா. ரொம்ப பொறுப்பான ஒரு பெண். கிடைச்ச எல்லா வேலையும் அவங்க பார்த்துருக்காங்க. கடைசியா இப்போ அவங்க எர்ணாகுளத்துல ஒரு சேல்ஸ் கேர்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன அளவுல இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி அங்கேயே மெஸ்ஸில் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு பணம் சம்பாதிச்சு அந்த பணத்திலேருந்து வீட்டுக்கு பணம் அனுப்பி அம்மாவையும் ஒரு தம்பியையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுப்பான ஒரு பெண். அடிக்கடி எப்பெல்லாம் லீவ் விடுறாங்களோ தம்பி மேல ரொம்ப ரொம்ப பாசமான ஒரு பெண். அம்மாவையும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரு சின்ன லீவு கிடைச்சா கூட இந்த எர்ணாகுளத்திலிருந்து சொர்ணூருக்கு ஓடி போய் அம்மாவையும் தம்பியையும் பார்த்துட்டு வருவாங்க. அங்கிருந்து ஒரு 3.25 மணி நேரம் ட்ரெயின் இவங்களுக்கு அந்த டிராவல் டைம். இவங்க ட்ரெயின் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அங்கதான் டிக்கெட் கம்மியா இருக்கும், பணம் சேவிங் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அடிக்கடி இந்த ட்ரெயினை அவங்க பயன்படுத்துவாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது. இவங்க ஒர்க் பண்ண இடத்துலயே இந்த பொண்ணை பார்த்துட்டு இவ்வளவு பொறுப்பான பொண்ணு, அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் இந்த பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த பையனையும் சௌமியாவுக்கு பிடிச்சதுனால இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எந்த தகவல் தம்பிக்கும் அம்மாவுக்கும் இவங்களே சொல்லியிருக்காங்க. தம்பி அந்த மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிச்சிருக்காங்க. ரொம்ப திருப்தியா இருந்திருக்குது. சரி, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு 2 குடும்பமும் சேர்ந்து பேசி இப்போ தம்பி அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னைக்குன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி. அக்கா நீ வந்திருக்கா, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தான் வளர்த்த தம்பி தன்னுடைய வாழ்க்கையை பத்தி அவனும் யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி இந்த சௌமியா என்ன பண்றாங்க, அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ட்ரெயின்ல எர்ணாகுளம் டு சொர்ணூர் போற ட்ரெயின்ல 56608 அந்த ட்ரெயின்ல அவங்க கிளம்பியிருக்காங்க. 5:30க்கு ட்ரெயின் ஏறி இருக்காங்க. திருச்சூர், வடக்கஞ்சேரி இங்கெல்லாம் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க கடைசியா இவங்களுடைய ஸ்டேஷன் தான், அதாவது சொர்ணூர் ஸ்டேஷன். அதுக்கு முந்தின ஸ்டேஷன் வாரத்தோல் அப்படிங்கிற ஸ்டேஷன்ல இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் இறங்கி இந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. அடுத்த 10 நிமிஷத்துல இவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நைட்டு 9 மணி வாக்குல திடீர்னு இவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு நபர் ஏறுறாரு. அந்த நபருக்கு 30 வயசு. அவன் பேரு கோவிந்தசாமி. இதை அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவனை சார்லி அப்படின்னு அழைப்பாங்க. இவனை பார்த்த உடனே அந்த சௌமியாவுக்கு பயங்கரமான பயம். இவனுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இந்த பாம் இங்கேருந்து இல்லை, இது எந்த விபத்துல போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கை தான் அவனுக்கு முழுசா இருக்குது. அதனால உடல் ஊனமுற்ற ஒரு நபர். இவன் வந்த உடனே
அந்த கம்பார்ட்மெண்ட்ல யாரும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஏறின மாதிரி நேரடியா சௌமியா கிட்ட போயிருக்கான். இதை பார்த்த உடனே சௌமியாவுக்கு இவ ஏதோ தப்பான நோக்கத்துல வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்காங்க. இவன் ஓடி போயிட்டு அந்த பெண்ணுடைய தலையை பிடிச்சி தாக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த பெண்ணும் அங்கிருந்து சமாளிக்கிறதுக்காக அங்க எங்கேயும் ஓடி இருக்காங்க. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 2 ஆண்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கு. 2 ஆண்ல ஒருத்தர் போய் செயினை இழுக்கிறதுக்காக போயிருக்காரு, இன்னொருத்தர் தடுத்திருக்காரு. நமக்கு வராத வரைக்கும் யார் எக்கேடு கட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படித்தான் இருக்கும் நிறைய நேரங்கள்ல. அந்த மாதிரி இருந்ததுனால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. சரி, அப்படி அவன் செயினை இழுக்காம அவங்க தாமதிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த கோவிந்தசாமி என்ன பண்ணிருக்கான், சௌமியாவுடைய தலையை பிடிச்சி முடிய கையில சுத்திக்கிட்டு ட்ரெயினுடைய சுவத்துல அப்படியே மோதிக்கிட்டே இருந்திருக்கான். அதுல அந்த பெண் ஓவரா அடிபட்டு அன்கான்சியஸ் ஆகி பயங்கரமான மயக்கமாகிற சூழல்ல பெண்ணை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ட்ரெயின்ல இருந்து வெளியில தள்ளி இருக்கான். அப்படி தள்ளும் போது வெளியில இருந்த அந்த இரும்பு போஸ்ட்ல அடிபட்டு கீழே விழுந்திருக்குது. ட்ரெயின் இப்ப மூவ் ஆயிட்டே இருந்திருக்குது. வாழத்தோல்ல இருந்து அடுத்த ஸ்டேஷன், அந்த சொர்ணூர் ஸ்டேஷனுக்கு போற அந்த கேப்ல இதே பக்கத்துல இருந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க பார்த்துருக்காங்க, ஒரு பெண் குதிக்கிறாங்க அப்படின்னு. குதிச்சு அடுத்த ஒரு 200 மீட்டர்ல இந்த கோவிந்தசாமியும் குதிச்சிருக்கான். இந்த கோவிந்தசாமிக்கு இது வழக்கமான ஒண்ணு. இந்த மாதிரி கிரைம் அவன் நிறைய பண்ணியிருக்கான். அப்படிங்கிறதுனால ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறது எப்படி, பத்திரமா குதிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல அவனுக்கு ரொம்ப கைவந்த கலைன்னு பின்னாடி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி குதிச்சவன் நேரடியா அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த இந்த சௌமியாவை யாரும் பார்க்கல அப்படிங்கிறதுனால ஒரு இருட்டான பகுதி ரயில்வே ட்ராக்ல இழுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருந்த முள்ளு புதர்ல வச்சுட்டு அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் ரத்த சகதியா கிடந்திருக்கு. மேல அவன் ட்ரெயினுக்குள்ளே வச்சு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ட்ரெயினை விட்டு கீழே குதிக்கும் போது அடிபட்டிருக்கு, கீழே விழுந்திருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழல்லையும் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நிர்வாணமாக்கி அந்த பொண்ணு கூட வன்புணர்வு பண்ணியிருக்கான். மிருகம் மாதிரி அப்படியே நடந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை குத்துயிர் கொலையரமா அங்கேயே போட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்த பணம், கையில வச்சிருந்த மொபைல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த இன்பிட்வீன்ல ட்ரெயின் சொர்ணாவூர் ஸ்டேஷன்ல போய் அடைஞ்ச உடனே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்த இந்த ஆண்கள் அங்க இருந்த ரயில்வே போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு பெண் கத்துனாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயினை விட்டு குதிச்சாங்க அப்படிங்கிற தகவலாம் சொன்ன உடனே அந்த ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்க இருந்த ரயில்வே போலீஸும் அங்க இருந்த பக்கத்துல இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, தேட ஆரம்பிச்சிருக்காங்க 9:30 மணிக்கு. அப்படி தேடி அவங்க எல்லாம் சர்ச் பண்ணும்போது 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு முள்ளு புதர்ல இந்த சௌமியா தன்னுடைய வலது கையை தூக்கி உதவின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அங்க போய் ரயில்வே போலீஸ் அவங்கள மீட் எடுத்திருக்கும் பொழுது ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு ஃபுல்லா அவங்களுக்கு பேரலைசிஸ் ஆயிருக்கு. டோட்டலா முகத்துல பாதி செதஞ்சு போன மாதிரி அடிபட்டு ரத்த சகதியை அப்படியே கிடந்திருக்காங்க. நிர்வாண கோலத்துல அப்படியே கடந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாவே போலீஸ் எல்லாம் அப்படியே பதறி இருக்காங்க. ஒரு மிருகத்தினாலதான் இப்படி அட்டாக் பண்ண முடியுங்கிற சூழல்ல அந்த பெண் அப்படியே கடந்திருக்காங்க. சௌமியாவை அங்கிருந்து மீட்டு வடக்கஞ்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இங்க வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு இந்த மருத்துவர்கள்லாம் சொன்னதுனால திருச்சூர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க இந்த பெண்ணுக்கு பல அறுவை சிகிச்சை நடந்திருக்குது, வெண்டிலேட்டர்ல வச்சிருந்திருக்காங்க. February 1 நடந்த இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் 5 நாள் அவங்க தொடர்ச்சியா ஐசியூல இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளவோ போராடி பார்த்திருக்காங்க டாக்டர்ஸ்லாம், எதுவுமே ஒர்க் ஆகாம February 6 அன்னைக்கு அவங்க இறந்து போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்குமான்னு கனவுல கூட அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இழப்பை சந்திச்ச அந்த தம்பியும் அம்மாவும் இந்த சம்பவம் நடந்து 13-14 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த சஃபரிங்ஸ்ல இருந்து அவங்க மீண்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த விஷயம் மீடியாவெல்லாம் பேசப்பட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிருக்கு. போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க சொன்ன அடையாளத்தின்படி அவனுக்கு ஒரு கை இல்லை அப்படிங்கிற அடையாளத்தை வச்சுட்டு கேரளா முழுவதும் இருக்கிற அக்யூஸ்டோட லிஸ்ட், இந்த மாதிரியான ராபரி பண்றவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க செக் பண்ணும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த விருத்தாச்சலம் பகுதியில கோவிந்தசாமின்னு ஒரு அக்யூஸ்ட், இந்த மாதிரியான ஹேபிச்சுவல் அஃபண்டர், அவனுக்கு தான் ஒரு கை லெஃப்ட்ல இது மாதிரி இருக்காது, அவன் இந்த மாதிரியான கிரைம் பண்றதுல கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணியிருக்காங்க. அவன் மேல ஆந்திரா, தமிழ்நாட்டுல 8 கேஸ் இருக்கு. இந்த மாதிரியான கேஸ் அவனை ஒரு தனிப்படை அமைச்சு அவனை கைது பண்ணி அவனை கொண்டு போயிட்டு கோர்ட்ல நிப்பாட்டும் பொழுது கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கான். இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போலீஸ் கொண்டு போயிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி சப்மிட் பண்ணதுல
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த பெண் இறந்ததுக்கான காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒண்ணு, ட்ரெயினுடைய வால்ல இந்த பெண்ணுடைய முடியை பிடிச்சிக்கிட்டு தலையில அடிச்சான்ல, அதுல இந்த பெண்ணோடுக்கு ஸ்கல்லில் ஏகப்பட்ட இன்ஜூரி இருந்திருக்குது, அதனால அவங்க இறந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த பெண் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுவும் பொழுது கம்பி போஸ்ட் அடிச்சு கீழே விழுந்தாங்கல்ல, அப்படி அடிபட்டதுனால அவங்களுக்கு பயங்கரமான இன்டர்னல் இன்ஜூரிஸ் நிறைய இருக்குது. அதனால அவங்களுக்கு பேரலைசிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி இருந்ததுனால ரொம்ப ப்ளீட் ஆகி அது மூச்சு குழலுக்குள்ள போயிருக்குது. அந்த காரணத்தினால அவங்களுக்கு அனாக்சிக் ஆகிருக்கு, பிரெயின் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரீசன்னாலையும் அவங்க இறந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப கொடூரமா வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த பெண் வந்து சித்திரவதை பண்ணப்பட்டிருக்காங்க. இதுவும் அவங்களோட இறப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுடைய நகத்தில் இருந்த அந்த சதை துணுக்குகள், அந்த பெண்ணுடைய வெஜினல் பகுதியில் இருந்த ஸ்பெர்ம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிந்தசாமிக்கும் பரிசோதனைக்கு உட்படுத்தினதுல இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி எல்லா சயின்டிஃபிக் ப்ரூஃபையும் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி KN ரவீந்திர பாபு அப்படிங்கிறவரு நவம்பர் 4 உங்களுக்கு தூக்கு தண்டனையை அறிவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட பொறுக்கி பையனுக்கு ஆதரவா ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி அவர் என்ன வாதம் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த பெண்ணுடைய இறப்புக்கு கோவிந்தசாமி காரணம் கிடைக்குது. கோவிந்தசாமி சௌமியா கிட்ட போயிட்டு பணத்தை பறிக்க ட்ரை பண்ணது உண்மைதான். அதுக்கு பயந்து சௌமியா வெளியில குதிச்சுட்டாங்க. அப்படி குதிக்கும் போது இரும்பு கம்பில அவங்க தலைப்பட்டதுனாலதான் அவங்க பயங்கரமான காயப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இறப்பு வந்திருக்கு. அந்த பெண்ணை ரேப் பண்ணதும் இவன் தான். மற்றபடி சாகுற அளவுக்கான காயத்தை உண்டாக்குனது அவங்க பயந்து போய் குதிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான செயலா நான் இதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணப்படுது. மேல்கோர்ட்ல தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிருக்காங்க. கேரள கவர்மெண்ட் இதை விடுறதா இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போயிருக்காங்க. அங்கேயும் இந்த கோவிந்தசாமிக்கு ஆயுள் தண்டனையா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கோவிந்தசாமி ஜெயிலில் இருக்கிறார். இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப இந்த இவனுடைய கேரக்டர் பாருங்களேன். இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கு சம்பந்தமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த கோவிந்தசாமி சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு 4 உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் வேணும், அது சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு மசாலா டீயும் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்கான். இதை கேட்ட உடனே அந்த ஜட்ஜே வந்து பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. அவனை வெளில அழைச்சிட்டு போய் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்களும் சொல்றாங்க. இந்த கோவிந்தசாமி 2025 இந்த வருஷம் ஜூலை 25 என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் கண்ணூர் ஜெயில இருந்து ஒத்த கையை வச்சுக்கிட்டு அந்த கம்பியெல்லாம் அறுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளில ஓடி போயிட்டான். இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு கேரளா கவர்மெண்ட்டுக்கு. ஒரே நாள்ல போலீஸ் அவனை மறுபடியும் கைது பண்ணி இப்ப சிறையில வச்சிருக்காங்க. இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் சில வருடங்கள்ல இந்த கோவிந்தசாமி அந்த ஜெயில இருந்து வெளில வந்துடுவான். அவனுடைய செயல், அவன் ஜெயிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் இன்னும் திருந்தலை. அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர். அவன் மறுபடியும் திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் அவன் உயிரோட ஜெயிலை விட்டு வெளியில வந்து இன்னும் எத்தனை சௌமியாக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி என்பதே, இப்படிப்பட்ட குற்றவாளிகள் அவங்கள வெளியில இப்படி சுதந்திரமா விடுறதுனால பாதிக்கப்படுற நம்மளை போன்ற அப்பாவிகள், இந்த மாதிரி நாட்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தி நீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.